கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 12 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. சவுண்ட் இன்ஜினியர் கார்த்தி 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தீபா வந்து பாடி கொடுத்தாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் சிதம்பரம் நெருக்கடி கொடுத்தாங்க, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பாடினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சவுண்ட் இன்ஜினியர் அப்படியே கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. சார், அந்த பொண்ணு ரொம்பவே பாவம் சார். போகும்போது கூட அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி இது சிதம்பரத்தோட பிளான் கிடையாது. நான் இங்கே வந்து சொன்னது கூட சிதம்பரம் சாருக்கு தெரிய வேணாம் சார். அப்படி அவருக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா அது எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திரும்பிடும் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லவும், சரிங்க, உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வந்துடாது, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கார்த்தி போய் தீபா கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வராங்க. அங்கே சவுண்ட் இன்ஜினியரை பார்க்குறாங்க. 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்க எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. சார், இவங்க அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் கேட்கவும், இவங்க என் ஒய்ஃப் தீபாங்கிறாங்க கார்த்தி. ஏன் சார், முதலே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லி சமாளிச்சிடுறாரு. தீபா அதுக்குள்ளே எதுவுமே சொல்லிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தலையசைக்கவும் சவுண்ட் இன்ஜினியர் அதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தீபா சவுண்ட் இன்ஜினியரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மேடம், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. நான் கண்டிப்பாக கார்த்திக் சார்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் என் குழந்தைய காப்பாற்றிருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ண சொன்னாங்க. கார்த்திக் சார் பல்லவி மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் தீபா அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரவும் மீனாட்சி அங்கே நின்றுட்டுருக்காங்க. என்ன தீபா, திடீர்னு உன்னோட முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுதே அப்படின்னு கேட்கவும், அக்கா, கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மீனாட்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அவசரப்பட்டு பல்லவியை திட்டோமே அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போவாவது சவுண்ட் இன்ஜினியர் மூலியமாவது கார்த்திக்கு பல்லவி யாருங்கிற உண்மை தெரிய வரும்னு பார்த்தா இப்போவும் அது கார்த்திக்கு தெரிய வரல. பல்லவி யாருங்கிற உண்மை கார்த்திக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் கார்த்திக் கொஞ்சம் தீபாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களால எதுவுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அபிராமிக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அப்படி இருந்தால் எப்படி ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.